ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அது வந்துட்டு ஜாலியாக சொன்னாலும் அது வந்து கண்டிப்பாக வெளியே வந்து ஜோலியாக தான் போகுது. சாண்ட்ராக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆப்பாவும் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேரெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல கமெண்ட்ஸாக கொடுக்குறீங்க, நன்றி. ஸோ இப்போ என்னென்னா, காலையிலே வந்துட்டு நம்ம சாண்ட்ரா வந்து வெளியே இருந்திருப்பாங்க. உள்ளே வந்து நிறைய பேர் வந்துட்டு சரி அப்போ அவங்க உள்ளே படுத்துக்கிட்டு நாங்கள் எல்லோரும் வெளியே போகட்டுமா அப்படிலாம் பேசியிருப்பாங்க. அரோராக்கு கில்ட்டினஸ் ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். பெட்டு மாற்றிக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அவங்க மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா. ஸோ அதை பற்றி டிஸ்கஷன் போயிருக்கும். அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு ப்ரோமோவே வந்துச்சு. இப்போ என்னென்னா, சாண்ட்ரா வந்து நம்ம அமித் கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. விளையாட்டாக தான் சொல்கிறாங்க, அப்படி தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இது உள்ளே வந்து உள்ளூர் உண்மையாகவே விஷயம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அமித் வந்து சொல்கிறார், அமித் இட்ஸ் அ வெரி குட் சோல். இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தவரைக்கும் ரொம்ப தங்கமான மனிதர். யார் வருத்தப்பட்டாலும் போயிடுவார். வெறுப்பெல்லாம் கிடையாது. சாண்ட்ரா வந்து தனியாக இருக்காங்க. அவர் போகிறார், போயிட்டு சொல்கிறார் ஒரு வார்த்தை பக்கத்தில் உட்காந்து, உங்கள் சிரித்த முகத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இதே சாண்ட்ரா பிரச்சனைலாம் வந்துட்டு அமித்தை தாக்கின விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சண்டைலாம் போட்டு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டார். அதுதான் விஷயம். ஸோ போய் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, விளையாட்டாக தான் சொல்கிறாங்க, என்னென்னா இல்லை நான் இப்படி வச்சா தான் எனக்கு ஓட்ஸ் வரும், சோகமாக நான் இருந்தால் தான் எனக்கு ஓட்ஸ் வரும், ஏன்னா எனக்கு வெளியில் நான் பிஆர் வைக்கலல்ல அப்படின்றாங்க. எனக்கு புக்குன்னு வச்சேம்மா இப்படிலாம் வைக்காதம்மா. ஏற்கனவே வந்துட்டு சாண்ட்ரா வந்து நடிப்பு அரைக்கி அப்புறம் வந்து சேச்சி ஏதோ சொல்கிறாங்க, எதோ போட்டுட்டு வராங்க. இதில் நீங்கள் இந்த மாதிரி காமெடியாக பண்ணால் கூட அது வந்துட்டு வெளியில் அப்படி தான் போகும். வாய் தவறி சாண்ட்ரா உண்மையை உளறிட்டாங்க அப்படின்ட்டு தேவையான்னு கேட்குறேன் நான். இதில் வேறு என்ன சொல்கிறாங்க, நான் இப்படி ஏதாச்சும் நான் இப்படி பண்ணால் தான் எனக்கே ஓட்டு வரும், இப்படி இருந்தால் ஓட்டு வரும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜின்னு தான் அவங்க சொல்கிறாங்களே. அவங்க தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்களே. ஏன்னா அங்கே இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க, இவங்க இதை ஒரு கேமாகவே வச்சுருக்காங்க, வெளியே போய் படுக்கிறது, அதுக்கப்புறம் அழுகிறது, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி கேமாக பண்ணுறாங்க, அதை சொல்கிறாங்க. வேணா உங்களுக்கும் வேணால் நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓட்டு வரதில்ல அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அப்போ அமித் வந்து இவங்க பேச சிரிப்பு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் சிரிச்சிட்டிங்க அப்படின்றாரு. அப்போ அவங்க வேறு என்ன பண்ணுறது அமித், நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து பீரியட்ஸ்ன்னு சொன்னேன், அதையும் கேமுன்னு சொல்கிறாங்க. நான் வெளியில் படுக்கிறேன் வருத்தத்தில், அதையும் கேம்னு சொல்கிறாங்க. நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. எல்லாமே வருத்தமாக தான் இருக்குது, நம்மளுக்கும் புரியுது. ஆனால் இவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் அவங்க நிறைய அட்ஜஸ்ட் பண்ணணும். சாண்ட்ரா அட்ஜஸ்ட் பண்ணதா இல்லைன்னு சொல்ல. ஆனால் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம், லைட் ஆஃப் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். ரொம்ப அதாவது 10 மணிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப நைட்டு 11 மணிக்கு மேலாம் நம்மளாம் நைட்லாம் பார்த்தோம் இல்லையா, கானா பாக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வராங்க. அப்போ வந்துட்டு உள்ளே உட்காந்து சேஷம்ம கையம்னு சிரித்து பேசினா அப்புறம் யாருக்கு வந்து இரிட்டேட் ஆகலை. ஏன்னா அடுத்த நாள் வந்து எழுந்திரிக்கணும். இந்த சீசன் என்ன தான் இவ்வளோ பேர் வந்து நைட்டு வந்து முழிக்கிற விஷயங்கள், பாட்டு பாடிட்டு அட்டகாசம் பண்ணுற விஷயங்கள் நடக்குது. மற்ற எந்த சீசன் நடக்காது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். பட் இது வந்து ஸ்கூல் கிடையாது, ஆதரி சொன்ன மாதிரி. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சாண்ட்ரா வந்து வாய் தவறி சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலேயே அவங்க வந்துட்டு அதுக்காக தான், ஓட்ஸ்க்காக தான் பண்ணுறாங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.